ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் டு அனதர் ஃபுட் vlog. என்னடா நடுக்காட்டில் நின்றுட்டு என்னடா ஃபுட் vlog சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக ஃபுட் vlog, பட் இந்த தாட்டி எந்த கடைக்கும் போய் சாப்பிட போகிறது கிடையாது, நாங்களே சமைக்க போகிறோம். அப்போ கண்டிப்பாக எப்படி இருக்கும்? சூப்பராக லைட்டாக அப்படி இன்க்ரீடியன்ட்ஸ் நாங்கள் 2 பேர் தான் ஃபஸ்ட்டு வந்துருக்குறோம். ஆக்சுவலாக இதுதான் வந்து எங்கள் ஓரமாவா அந்த காட்டில் தான் போயிட்டு நடுவில் உட்காந்து சமைக்க போகிறோம். நல்ல ஸ்பாட்டுங்க, பீஸ்ஃபுல்லாக ஒரு மெய்யழகன் வைப்ஸ் இருக்குது. வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இடையில 2 அப்படி ஸ்னேக்ஸ் அப்படின்றது அந்த அதே மெய்யழகன் படத்தில் வர்ற மாதிரி ஹாய்ங்க, நீங்கள் உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுங்க, நாங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுங்க. வண்டியில் போகிற 2 பேர் வந்து என்னடா இவன் தனியாக பேசிக்கிட்டு இருக்கான் லூசு மாதிரி அப்படின்னு நினச்சி பார்த்தா அவங்க 1000 பேர் 1000 நினைப்பாங்க பை. நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போனால் உலகம் நல்லாயிருக்கும், வாழ்க்கை நல்லாயிருக்கும். குறியா அப்படின்றது அப்படிதான் ஒருத்தன் மேட் இன் கொரியாவா நல்லா இருந்துச்சு, அருவியான அப்படிதான் வந்து ஒருத்தன் நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன்னைய மாதிரி. அவன் இப்போ எப்படி இருக்கான்? அவ்வளோதான் வாழ்க்கை, அவ்வளோதான் வாழ்க்கை. சீரியஸாக நீங்கள் வந்து ஜாலியாக இருக்க என்னமோ பண்ணுங்க, ஆனால் அந்த எண்ணம் போல் வாழ்க்கை அந்த இது மட்டும் வச்சுக்காதீங்க, தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. அப்படி வச்சிருக்கவன் எல்லாமே தீய எண்ணம் பிடிச்சவனுங்க தான் இருப்பாங்க. வச்சுக்காதீங்க. அந்த இன்ஸ்டா பயோல வந்து எண்ணம் போல் வாழ்க்கை ரொம்ப ஒஸ்ட்டுங்க. அது வந்து வேணாம், அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த அந்த எண்ணமே வேணாம். முதல்ல எண்ணம் போல்ன்ற வாழ்க்கை எண்ணமே வேணாம். முதல்ல அதெல்லாம் வேணாம், அவாய்ட் பண்ணிடுங்க. இவ்வளோ தாட்டி சொல்கிறோன்னா அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். இருங்க, பாய்ஸ்லாம் வந்து வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலாக பஞ்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணுறது நாங்கள் 2 பேர் தான். ஆக்சுவலாக பஞ்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணுறது நான். இவனை கூப்பிட்டு ஒரு ஆள் இல்லாதனால என் கூட வந்து தான் ஆகணும். ஸோ அதனால் வந்துட்டு பாய்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. வந்ததுக்கப்புறம் போயிட்டு சமைச்சு சாப்பிட்றோம். அதுல போய் ஓடைக்குள்ள இறக்கிட்டான்டா வண்டிய. இறக்கிட்டு பார்த்தேன்னா வண்டி வரையும் டயர் மட்டும் ஆடுது. இப்படி ஐயர் வர பஞ்சர் ஆயிடுச்சு. அப்புறம் போய் விஜய் காட்டுல வண்டி தினேஷ் காட்டுல இருக்கு. விஜய் காட்டுல இருக்கு. எங்கேயோ போயிட்டேன்டா, ஒரு 5 கிலோமீட்டர் ஓடக்குள்ளே போயிட்டேன். அங்க ஒய் மாதிரி போச்சு, இங்கிட்டு ஓட இங்கிட்டு போட்டோ எடுத்து அனுப்புறேன். எங்க போறதுனே தெரியல. அதான் அங்க போயிட்டு எங்க போயிட்டேனே தெரியல தினேஷ். டேக் டைவர்ஷன் ஊரெல்லாம் சுத்த விட்டு கடைசியில திருப்பதியில கொண்டு வந்து விட்டீங்கடா. அப்புறம் தான் வந்தேன். அப்புறம் எங்கிட்டோ போயிட்டேன் நான். தினேஷ் ஹவுஸ் காட்டில் 2 தினேஷ் ஹவுஸ் காட்டில் விட்டுட்டேன் அப்படின்னு. சரி பாய். அதாவது வந்து 1 மணி நேரமாக அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு நம்மளுக்காக. அறுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஸ்பெஷலா வச்சிருக்கீங்க சிக்கன் வெட்டுறதுக்கா? இல்லடா, இது வந்து இந்த துப்பாக்கி படத்துல வந்து ஐயோ இது விரல் வெட்டு. இப்ப கத்தி 6 மணி நேரம் படணும் உனக்கு. அதானே அப்படியே நீட் பண்ணுறேன். இப்ப கையில இப்படி தொட்டி எடுத்தாங்க. ஜேம்ஸ் கேமரூன் மாதிரி கேமராவோட உட்காந்துருக்கேன். நீ முன்ன பின்ன பல பேருக்கு சமைச்சு கொடுத்துருப்ப, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நாங்கெல்லாம் யாராவது சமைச்சு கொடுத்து சாப்பிட்டு தான் பழக்கம், எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லடா. இப்படி இது சின்ன சின்னதா இருக்கணுமே. சொன்ன மாதிரி ஓடையிலே விட்டுட்டு பெறல்ற ஆமை குட்டி மாதிரி நாங்க வந்து சமைச்சு முடிச்சு உடனே கூப்பிடுறோம் அப்படின்ட்டு விட்டுருக்கேன். கூட்டு வந்து தப்பா போட்டு சிறுத்த சத்தம்லாம் கேக்குது. சிறுத்த சத்தம் கேக்குது. ஐயோ நாங்க வர வழியில 2 பாம்பு. டேய் நாங்க வர வழியில 3 நாங்க ஒரு பாம்பு பார்த்தோம். அது சரி, காட்டுல நீங்க வாட்டுக்கு பொழப்பா இருக்க, நாங்க போய் சமைக்கிறோம் அப்படின்ட்டு வந்துட்டோம். மெய்யலகனி எனக்கு தெரிஞ்சு 20 நிமிஷத்துல 1.5 நிமிஷம் தான் கரெக்டா எடுத்திருப்பேன். அது இந்த வெங்காயத்தை வெட்டுறது அதே ஃபுல் ஃபோக்கஸ் எடுத்திருக்கான். இல்ல அதுவே கேமரால என் கை மறைச்சிருச்சு. பண்ணிக்கோங்க.
நாய் அவனே கஷ்டப்பட்டு வெட்ட தெரியாம வெட்டிட்டு இருக்கான். அதிலே ஒன்னு எடுத்து வாயில போடுறேடா. அதுதான் இந்த மாதிரி எதற்கும் துணிந்தோன்னு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ 2 வருஷம் கழிச்சு, ஏன்னா சூர்யாவுக்கு வந்து ஒரு அந்த 2 வருஷம் ஓடிடியில் மட்டும்தான் படம் வந்துச்சு. சரி போனான்னு சொல்லிட்டு சென்னையில் புக் பண்ணி அப்போதான் போய் இந்த மாதிரி மாலையெல்லாம் நான் பார்க்குறேன். போயிட்டு என்ட்ரி வந்தால் எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு ஒருத்தர் போட கொடுத்துட்டு போட்டுருக்காரு. அதாவது அந்த பேர் ஓடுறது டைட்டில் எல்லாம் வருது. கரெக்டா வருது. நான் அப்படியே கத்துறேன் ஓட்டு அப்படின்றேன். ஸ்டோரேஜ் முடிஞ்சு எடுத்த வீடியோவும் சேவ் ஆகல. அருமையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி அதனால கேமராமேன் நான் பண்ணடா போனுக்கே அந்த படத்தை வீடியோ எடுக்க பிடிக்கல. ஆதினிக்கு நல்லா சமைக்க தெரியும்ல. அவனே சேக்கி எஃபெக்ட்லாம் போட்டு இன்னொருத்தவங்க ஒரு கப்பல் நீங்க கவலைப்படாதீங்க. ஷோக்கு வந்து அன்னைக்கு வந்துட்டு எங்க சீட்ல இது புக் பண்ணி நாங்க உட்கார்ந்துருக்கோம் 3 பேருமே. பாவம். அந்த இந்த சீட் வந்து எங்களுது அப்படின்றாங்க. இல்ல எங்களுது அப்படின்ட்டு அங்க ஒரு எங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட். பார்த்தா அவங்க வந்து இல்ல அப்படின்ட்டு இந்த டேட் வந்து நாளைக்கு அப்படின்ட்டாங்க. அவனுக்கு நொஞ்சுன்னு ஆயிடுச்சு. ஐயோ அப்படின்னு சண்டை போயிட்டாங்க. பிரேக்கப் அப்படின்ட்டு போயிட்டு இன்னைக்கே கூட்டிட்டு வந்துட்டு அவன் ஒரு டேட்டை பாக்குறது இல்லையாடா ஒழுங்கா அப்படின்ட்டு ஆயிப்போச்சு அவனுக்கு. ஐயா சாமி, இதுக்கு மட்டும்தான் வர்றது. சூடு இல்லையா? அடிக்கிற வெயிலுக்கு குளிர் காயிரும். பார்க்கும் போது வயநாடு ட்ரிப்ல பண்ண மாதிரியே இருக்கு. வயநாடு ட்ரிப்ல என்ன நல்லா குபு குபுன்னு எரியுது. நல்லா கோல்டன் இங்க ஒருத்தன் சர்க்கஸ் பண்றான்டா. செத்தான்டா. வச்சிரு. ஏய் தக்காளி போதுமாடா? போதும்ல. யார் யாரு என்னென்ன வேலை அப்படிங்கறதெல்லாம் நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஓகே, ஃபாலோ பண்ணுங்க. மாம்ஸ் இல்லைங்க, இவர் தான் வந்து முள்ளு மாம்ஸ் சீஃப் குக்கு. எல்லாமே இவர் தான். இவர் இல்லாம இங்க ஒரு வேலையும் நடக்காது. இவரும் ஒரு வேலையும் நடக்க மாட்டாங்க. அடுத்து சிநேகிதன் நண்பன் சரவணகுமார். சும்மா அப்பப்ப இந்த மாதிரி கீழே கிடக்கிற குப்பையெல்லாம் அள்ளி போட்டுக்கலாம். இது வந்து ஸ்ரீசக்தி. இது வந்து 2வது தடவை பண்றேன். இப்படித்தான் ஏதாவது காமெடி பண்ற நினைச்சா அவனே நினைச்சுக்கிட்டான். காமெடி இல்லைங்க நமக்கு தெரியும். பசங்க பேர் சொல்றேன். நீங்க ஸ்ரீசக்திங்கிறது பையன் பேரு தான்டா. அப்படியா? இல்லை சார், நான் தான் சார் ரேகா. ரேகா சார், சாரி மேடம், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனா இது விழுந்துரு போகுது. கிழிஞ்சு போயிடுறேன். இந்த இதை எடுத்துருங்க. இதில் இங்கே மட்டும் லோடு இல்லை எடுத்தாச்சு.
ஸோ அவ்வளோதான், சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பரோட்டா 3 விழாக அதை தாண்டா சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம இவன் ஸ்ரீசக்தி சீஃப் மாம்ஸு. ஏங்க சொர்க்கமா இருக்குங்க. எல்லா விழாக்கையும் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த பரோட்டா சொல்லியிருப்பானுங்க, இல்லைன்னா ஏங்க அப்படின்னு இருப்பாங்க. ரெண்டில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக வந்திருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா மாதத்தில் ஒரு நாள் உங்களோட நண்பர்களோட. ஆனால் இதை கொண்டு வந்து மேனேஜ் பண்ணி உனக்கு எல்லாம் கூட்டிகிட்டு வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் பர்சனலாக. நீ எல்லாம் பேசவே கூடாதுடா கஷ்டத்தை பற்றி. ஓடையில் நீராம்பையாட்டம் ஊழ்ந்துட்டு வண்டியை கொண்டு போய் சொருகிட்டு. சீரியஸ்லி நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்குது. அந்த அரோமா நல்லா இருக்கு. அப்படியே எடுத்து சொன்ன மாதிரி சிக்கன் பீஸ் லைட்டாக அப்படியே எல்லா விழாக்கும் இதை போட்டுடா காட்டணும். ஆனால் உண்மையிலே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்க தான் செய்யுது. நல்லா இருக்கு அற்புதம். ஆனால் அது பரோட்டாக்கு மேட்ச் ஆகிக்கிச்சு. என்னடா சொல்ற தர்ரி இளம் தலைமுறை. சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. எனக்கு பாபா விளாக்ஸ்னு பேர் வச்சதுக்கு இது ஒன்னதான் பண்ணானுங்க, வேற எதுவுமே பண்ணல. வெல்கம் டு பாபா விளாக்ஸ். நானே நன்னா சத்தினம் தை நானே நன்னா சொல்லமா சொல்லு நானே நன்னே நானண்ணா. சாப்பிட்டு டயர்டாகி நல்லா மாடு மாதிரி சவுண்டு விட்டு உட்காந்துருக்காங்க பூரா. புரோட்டா சாப்பிட்டு டயர்டாகிறவங்க இன்னைக்கு தான்டா பார்க்குறேன் நான். அந்தளவுக்கு தீனி எந்திரி கால் பிடிச்சி இலை என்ன பண்ணி வைக்க போற, இலையை கழுவி வைக்க போறியா? சரி சரி எந்திரி, கமான் கமான் டைகர் கமான். கால் பிடிச்சி மேகம் பறக்குது, மின்னல் அடிக்குது, ஒரு பைப்பை வளைச்சு உடைக்கிறது. வேடா பிலிப்ஸ் சொன்னா கேளு, நான் தான் இருக்கேன். நல்லா சாப்பிட்டாச்சுங்க. வந்துட்டு ஒரு அப்படியே மரத்துக்கு அடியில் ஒரு நிம்மதியான உறக்கம் வரலாம். நிம்மதியான உறக்கம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் பாய் மெய்யழகன் படத்தை போட்டு பார்த்துருவோமா? கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜம்முன்னு இருக்கு. கிளைமேட்டுக்கு ஏன்னா வெயில் அடிக்கிறதுலாம் ஒரு கிளைமேட்டாடா. பார்ப்போம் படத்தை, நல்லா இருக்கு. சாப்பிட்டு வந்து போட்டதுக்கு அப்புறம் ஜம்முன்னு இருக்குங்க. ஆனால் டெட்டி பியர் மாதிரி பார்த்தே இல்லை. இந்த மாம்ஸ் எனக்கு சரவணனை பார்த்தா ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது, நவீன் மாம்ஸ். எங்கள் அம்மாவை கேட்டா சொல்லுவாங்க நவீன் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்க பார்த்ததே கிடையாது. கதவை தரடா மெய்யழகா.